நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேக்கப் டெய்லியும் போட்டால் ஸ்கின் டேமேஜ் ஆகுமான்னு கேட்குறாங்க மேம். ஆக்சுவலி மேக்கப் போட்டால் ஸ்கின் டேமேஜ் எல்லாம் வராது. அது எப்போன்னா ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் ப்ரொசீஜரில் பண்ணணும். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணோன்னா கண்டிப்பாக எந்த எஃபெக்டும் பண்ணாது. அதே மாதிரி நைட்டில் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும், மேக்கப்பை ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்கின் கேர் பண்ணணும். ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலும் நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ ஸ்கின் கேரை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்கின் கேர் ரொட்டீனை மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து உங்களை ரொம்ப சேஃபாக வச்சுக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். மேம் யாரெல்லாம் ஸ்கின் கேர் எடுக்கணும், ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க மேம். ஆக்சுவலி 20+ மேலே வந்து ஸ்கின் கேர் எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பொல்யூஷன், சன்டானாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 20+ல ஸ்கின் கேர் எடுத்தே ஆகணும். அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை பார்த்து தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க நம்மளும் அதே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாதீங்க. 20+க்கு என்ன செட் ஆகுமோ அதை பண்ணுங்கள், 30+க்கு என்ன செட் ஆகுமோ அதை அவங்க பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பராக நம்ம ஸ்கின் டோனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், ப்ராப்பராக இருக்கும். ஸ்கின் கேரை பொறுத்த மட்டும் 20+க்கு மேலே பண்ணலாம். பட் அவங்கவுங்க ஸ்கின் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுங்க. அதுதான் சேஃபும் கூட.